தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் 2 பாலங்கள் மற்றும் சாலை வசதி செய்து கொடுக்க அரசு நிதி ஒதுக்கியும் வனத்துறை அனுமதி மறுத்துவிட்டதால் சிக்கல் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மோதிரமலை அருகே உள்ளது கோலஞ்சி மடம் பழங்குடியின கிராமம். அங்குள்ள கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்ல கும்பை ஆற்றை தாண்டித்தான் செல்ல வேண்டும். இந்த பயணங்கள் மழைக்காலத்தில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. மருத்துவ தேவைகளின் போது பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வைக்கின்றன. யாரேனும் மரணத்தில் உடல்களை தொட்டில் கட்டி எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்நிலையில்தான் மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதற்காக பழங்குடியின மக்கள் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இருந்து 2,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிதி கடையால் பேரூராட்சி கையில் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையிலும் திட்டப்பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. காரணம், வனத்துறை அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. வண்டி வசதி ஒன்றும் இல்லை. ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் தூக்கித்தான் கொண்டு வரணும். இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம். அதனால் எங்களுக்கு பாலம் வேணும். உங்கள் பேர்? விஜயகுமாரி. பாதிப்பு நிறைய பாதிப்பு, பன்னி பாதிப்பு இருக்குது, யானை பாதிப்பு இருக்குது, கரடி பாதிப்பு இருக்குது. அப்படி நிறைய பாதிப்புகள், ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாமே வனத்துறை எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்கிறதும் இல்லை. அவங்க அந்த மாதிரி செயல்பட்டுட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு இந்த பாலம் வந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. இல்லைன்னா மரத்தை முறித்து போட்டு தான் பிள்ளைகளை தண்ணி அனும்போது ஆற்றுக்கு இந்த பக்கம் ஏற்றி விட முடியும். நம்ம தொட்டிலில் தான் கொண்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். அரசு நிதி ஒதுக்கி இந்த வேலைகள் தொடங்காதிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அம்மா அரசு எடுத்துகிட்டு தான் டிஎஃப்ட்டாக தான் பேச வேண்டியது. அவங்க பேசினாலே அவங்க முடியாதுன்னு சொல்லுவாள். மிக வருத்தம்னா எங்கள் தொட்ட பகுதியிலேயே ஒரு பாலம் 5 கோடி ரூபாய்க்கு வேலை என்பது, 5 கோடிக்கு ஒரு உயர்மட்ட பாலம் என்பது வேலை நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த 5 கோடிக்கு பாலம் நடைபெறும்போது இங்கே ஏன் இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை பழங்குடி மக்கள் பகுதியில் செல்லக்கூடிய இந்த பகுதிக்கு இந்த பாலம் கொடுவதில் என்ன தாழ்வு மனப்பான்மை என்பது தான் மக்களுடைய வேதனை என்பது இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் படிவ ஏயில் நாங்கள் கிராம சபை தீர்மானம் போட்டு கிராம சபை தீர்மானத்தை அனுப்புகிறோம், பேரூராட்சி மன்ற தீர்மானத்தை அனுப்புகிறோம், அசமாக ஊர் மக்கள் சார்பாக கோரிக்கை மனுவை கொடுக்குறோம். எந்த ஒரு விடிவும் இல்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடி கண்காணிப்பில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அங்கு மீண்டும் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கன்னியாகுமரி செய்தியாளர் மனு. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும்.